நீங்கள் பார்க்கலாம், விரைந்து கடந்து சொல்லுவோம் கர்த்தர் நல்லவர். மணி சரியாக 10:15. இன்றைக்கி தான் கரெக்டாக செய்தியை ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்க்கலாம். மத்தேயு நான் சீக்கிரம் ஆரம்பிச்சுன்னா லேட்டாக முடிப்பேன், அதனால தான் லேட்டாக ஆரம்பிப்பேன். பரவாயில்ல, கர்த்தர் நல்லவர். எடுங்க பார்க்கலாம். மத்தேயு லூக்கா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 38வது வசனம். லூக்கா 6:38. சீக்கிரம் எடுங்க. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு உங்கள் மடியிலே நன்றாய் அலர்ந்து போடுவார்கள். வசனம் மீது கரங்களை வச்சு ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, நீங்கள் எங்களோடு பேசுகிறவர், இடைபடுகிறவர், உங்கள் சத்தத்தினால் எங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குறவர். அடின் அப்ரோஜனமான பாத்திரம், கடமை மாத்திரம் செய்கிறேன், நீர் வெளிப்படும் நல்ல பிதாவே, ஆமேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. எத்தனை பேர் நம்புறீங்க நம்ம ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்குரிய ஆண்டவர்? ஆமேன். அது எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். ஆனால் எத்தனை பேருக்கு வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால என் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை நான் பார்க்கணும் ஆசைப்படுறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லலாமே. மேலே இருக்கவங்களுக்கெல்லாம் வேண்டாமா? ஆமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஒரு டேர்னிங் பாயிண்ட் உங்கள் லைஃப்பில் வரணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஒரு திருப்பு முனை வரணும் வாழ்க்கையில். தாவீது பாகால் பெராசிமுக்கு வந்தது போது தண்ணீர்கள் உடைந்து ஓடுவது போல கர்த்தர் சத்துருக்கள் என்ன பண்ணினார்? இன்றைக்கி நம்ம லைஃப்பில் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஆழமான ஒரு சத்தியம் இல்லை, ஒரு டீப்பான பிப்ளிக்கல் ட்ரூத்தை நம்ம பார்க்க போகிறோம். வேதத்தில் இருக்க சத்தியத்தை நல்ல ஒரு ஆராய்ச்சியாக, ஒரு ரிசர்ச்சாக பார்க்க போகிறோம். எத்தனை பேருக்கு ஒரு நல்ல ஒரு மனநிலை எல்லாருக்கும் இருக்குது? என்ன அப்படின்னா, நான் நல்லா இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கண்ணா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கண்ணா, நல்லா இருக்கணும். யாரை பார்த்தாலும் நம்ம கேட்போம், எப்படி இருக்கீங்க? உடனே அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? நல்லா இருக்கோன்னு சொல்லுவாங்க. சில பேர் நல்லா இல்லைன்னு எவனும் சொல்ல மாட்டான், ஏதோ இருக்கிறோன்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஆசை நல்லா இருக்கணும். ஆமேன். கையை வைத்து வலையிலையா சொல்ல மாட்டீங்க போலையா? ஆண்டவர் நிருபங்களை எழுதும் போதே வாழ்த்தி தான் எழுதுறாங்க, கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்ம மொழியில் பார்க்குற மாதிரி அது என்னது? நல்லா இருங்கப்பான்னு சொல்லி அர்த்தம். ஆனால் வேதாகம அடிப்படையில் நாம் சில சத்தியத்தை தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் போராடுகிற சில சாப கட்டுகள் உடைக்கப்படும். வேதம் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், நாட் prayer alone can deliver you. நிறைய பேருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வாழ்க்கையில் ஜபிட்ஸ்டா மாற்றம் வரும்னு சொல்லி. அப்படிலாம் கிடையாது. சத்தியம் எங்கேயாவது ஜோம் பண்ணுங்க விடுதலை ஆவீங்கன்னு பைபிள் வசனம் போட்டிருக்கா? கிடையாது. சத்தியத்தை அறிவிங்க, மெய்யாகவே குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் விடுதலை ஆவீர்கள். ஆவியானவர் எங்கே உண்டோங்க? இன்னைக்கு பலதரப்பட்ட கட்டுகளிலிருந்து உடைக்கப்பட்ட நாம், ஆமென், கையை வைத்து அல்லேலூயா சொல்லலாமே. நிறைய பயத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட நாம், கையை உயர்த்தி சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. நிறைய பாவங்களிலிருந்து விடுவிக்கப்பட்ட நாம், கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லலாமே. நிறைய குழப்பங்களிலிருந்து விடுவிக்கப்பட்ட நாம், ஆமென். ஆனால் இன்னும் பொருளாதார ரீதியாக நம்ம விடுவிக்கப்படாமல் இருக்கிறோம் என்பதும் உண்மை. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில இல்லை, ஒரு நல்லதொரு தேவனோடு உறவுல இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். ஆவி, ஆத்துமா, சரீரம் மூணுலையும் விடுதலை டிக்ளேர் ஆகுது. நம்ம ரட்சிக்கப்படும் போது கர்த்தர் நம்மளை எந்த இடங்களெல்லாம் தொட்டு விடுவிக்கார்னா, ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்று பகுதியில் விடுதலை வருது. ஆனால் ஆவியில மட்டும் விடுதலை பெற்றிருக்கிறோம், இன்னும் பணத்தில் ஒரு விடுதலை இல்லை. இன்னைக்கு நான் பேச போறது ஆசீர்வாதத்தை பற்றி பேச போறேன். நம்ம இந்தியாவில் ஒரு தப்பான ஒரு பழக்க வழக்கம் இருக்கு. என்ன அப்படின்னா, பணத்தை பற்றி பேசுகிறாங்களா ரொம்ப மோசமானவங்க, ஆனால் ஆசீர்வாதத்தை பற்றி பேசுனா ரொம்ப நல்லவங்க. என்னையா அவன் பணம் ஆசீர்வாதம் சொல்லி மறைமுகமாக பேசுகிறான், நாங்கள் வெளிப்படையாக புரிகிற மாதிரி பணம்னு பேசுகிறோம். இன்னைக்கு இதான் மக்கள் மத்தியில் ஏற்பட்ட ஒரு பிம்பம். நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் உங்களால் வாழ முடியுமா? முடியாதா? முடியாது. இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸு வேணும். நான் மானம் காக்கப்படணும்னா என்ன வேணும்? வாயை திறந்து சத்தமாக சொல்லுங்க, மானம் காக்கப்படணும்னா என்ன வேணும்? ட்ரெஸ் வேணும். வயிறு நிரம்பணும்னா என்ன வேணும்? சாப்பாடு வேணும், பணம் வேணும். பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னா பணம் வேணும். பிள்ளைங்களை கட்டி கொடுக்கணும்னா சொல்லுங்கள். ஒரு காலையில் இந்த சர்ச்சுக்கு வரணும்னா முதல்ல என்ன வேணும்? கையில் வெறுங்கையை வரக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு.
பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் சரி, புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் சரி, இயேசு ஊழியம் செய்த காலத்திலையும் சரி, ஒரு ஏழை ஸ்திரீ என்ன பண்ணுகிறாள்? அவள் தன் வாழ்க்கைக்கு வைத்திருந்த ஃபுல்லையும் ஆண்டவருக்கு கொடுக்கிறா. ஸோ வாழ்க்கையில் பணம் பிரதானம் அல்ல, பணம் தேவையானது. மணி இஸ் நாட் ப்ரையாரிட்டி. கிறிஸ்தவ வாழ்க்கையில் பணம் முக்கியம் அல்ல, ஆனால் பணம் தேவையானது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய தரித்திர ஆவிகள் நம்மளோடு போராடி கொண்டு இருக்கிறது. நேற்று ஒரு சகோதரியை நான் பார்த்த உடனே சொன்னேன். அவங்க சொன்னாங்க, எனக்கு பல வருஷமா ஒரு 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 வீசிங் ப்ராப்ளம் என் லைஃப்ல இருக்கு. டக்குன்னு பரிசுத்த ஆவின்னு எனக்குள்ள சொன்ன ஒரு காரியம், இது ஒரு ஜென்ம சாப கட்டு இது. உடனே அந்த சகோதரி சொன்னாங்க, என் தகப்பனுக்கு, என் அம்மாக்கு, எங்கள் தாயின் குடும்பத்தாருக்கு பரம்பரையாக இந்த வியாதியோடு நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு. ஆவியானவர் சொன்னார், ஆராதனை முடிஞ்சோடனே பார்த்து ஜோமனை சொல்லு, the miracle will happen. ஆமென். வெளிப்பாடு நமக்கு வேணும். நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயத்தில் தெளிவு இருக்கு. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெளிவு இருக்கு. ஒரு சிந்தனை மண்டலங்களில் போராட்டம் உடனே கண்டுபிடிக்கிறோம், ஐயோ பிசாசு நம்மகிட்ட ஏதோ ஒரு வேலையை பார்க்க. ஒரு அவிசுவாசம் நமக்குள்ள வரும்போது டக்குன்னு கேப்சர் பண்ணிக்கிறோம், இது என்னது? அவிசுவாசம். ஆனா பணத்துல மட்டும் பிரச்சனை வந்தா உங்களால கண்டே பிடிக்க முடியாது. அப்படி எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க? கையை மட்டும் உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமைன். we can't find something. ஏன்னா அதற்குரிய தெளிவு சத்தியம் நம்ம மண்டையில இல்லை, அதற்குரிய நாலேஜ் நமக்கு இல்லை. நல்லா கவனிங்க, கர்த்தர் யோபுவையும் அவன் எல்லைகளையும் கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருந்தார்? வேலி எடுத்து வச்சிருந்தார். கர்த்தருடைய பாதுகாப்பு போன உடனே நடந்த காரியம், அவனை சுத்தி இருந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்ன பண்ண போச்சு? அடி வாங்கி போச்சு. ஆண்டவர் நம்மை மட்டும் நேசிக்கிறவர் அல்ல, நம்மை மட்டும் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. யாபேஸ் ஜோமன்றா, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு. எல்லைகள் சங்கீதத்தில் சொல்லப்படுது, அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவையாக்கி. அப்படின்னா உன் எல்லையில் ஒரு 4 பைக் இருந்துச்சுன்னா, சர்ச்சுக்கு கிளம்பும் போது 4 பைக்கும் பிரச்சனை பண்ணுச்சுன்னா, நீ கண்டிப்பா சமாதானமாக கர்த்தரை தேட முடியாது. எல்லைகள சமாதானம், எல்லைகள்ல பாதுகாப்பு, எல்லைகள்ல நிறைவு, எல்லைகள்ல ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப முக்கியம். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லலாமே. அந்த கர்த்தர் இந்த கடைசி நாட்கள மக்களுக்கு சொல்ற ஒரு காரியம், நிறைய பேருக்கு பிசாசு கண்ணை மூடி வச்சிருக்கிறான். இப்போ உங்க ஒய்ஃப் பிசாசு பிடிச்சிட்டாங்க, திடீர்னு ஓன்னு கத்துறாங்க, திடீர்னு மண்டையை பிடிச்சிட்டு ரோட்டிலேயே ஓடுறாங்க. இது சரியாயிரும் சொல்லி நீங்க உட்கார்ந்து இருப்பீங்களா? இல்ல உடனே சர்ச்சை கூட்டு வந்து ஜோம் பண்ணி உபவாசம் பண்ணி அந்த பேயை விரட்டுவீங்களா? சத்தமா வாய் திறந்து சொல்லுங்க. இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு பேய் பிடிக்க 8 மணிக்குன்னா உடனே சர்ச்சுக்கு ஓடி வந்து உட்காந்து ஜோம் பண்ணி சரி பண்ணுவீங்களா? இல்ல கர்த்தருடைய நேரம்னு ஒன்று இருக்கு, கர்த்தர் இந்த என் ஒய்ஃபுக்கு ஒரு டைம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவீங்களா? சொல்லுங்க. மேல இருக்கவங்களாம் கை தூக்கி சொல்லுங்க. வெயிட் பண்ணுவீங்களா? வெயிட் பண்ண மாட்டீங்க. ஹார்ட் அட்டாக் வருது, நெஞ்சு அடைக்குது, கர்த்தர் ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருவான்னு இருப்பீங்களா? இல்லை அப்படிங்கிறதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் ஓடுவீங்களா? வாயை தரங்க சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல் ஓடும். உடனே ஜோம் பண்ணுவோம், விசுவாசத்தோட உடனே ஜோம் பண்ணுவான். இல்லை உடனே பாஸ்டரை பார்ப்பான், இல்லை உடனே இந்த கட்டுகளை உடைப்பான், இல்லை பொல்லாத ஆவிகளை கடிந்து கூட ஜோம் பண்ணுவான். கர்த்தர் உடனே விடுதலை கொடுப்பார். கையை தட்டி அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க போலயே. ஆனா நம்ம வாழ்க்கையில குறைவுகள் வரும் பொழுது நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? சரி கொஞ்சம் இருக்குல்ல பார்த்துக்கிடலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் இருக்குல்ல. சத்தமா சொல்லுங்க, கொஞ்சம் இருக்குல்ல பார்த்துக்கிடலாம். கானா ஒரு கல்யாண வீட்டில் குறைவுபட தொடங்கின போது, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், குறைவுபட கொஞ்சம் இருக்கு பார்த்துக்கிடலான்னு இல்லை, குறைவுபட தொடங்கின போது. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில பிசாசு ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து அந்த சத்துருவின் கண்கள் உங்க மேல மட்டுமல்ல, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு மேலையும் பிசாசானவன் தன்னுடைய கண்களை பதித்து வைத்திருப்பான். ஏனென்றால் ஒரு காலத்தில் ஒன்றுமில்லாத நீங்கள் என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ, சபைக்கு வந்துட்டீங்களோ, அந்த செகண்ட்ல இருந்து பிசாசினுடைய இருதயமும் கண்களும் கர்த்தர் உங்களுக்கு தந்தவைகள் மேல் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருக்கும்.
அதான் இயேசு சொல்கிறார், பிதாவே நீர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போவது இல்லை. கடைசி நாட்கள்ல சபைகள் ஒரு தெளிவில்லாம உட்கார்ந்து இருக்குது. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆண்டவர் நடத்துகிறாரு, நம்ம தரித்திரத்தில் இருப்பது கர்த்தருடைய சுத்தம். தரித்திரம் கர்த்தருடைய சுத்தம் அல்ல, தரித்திரத்தில் வாழ்வது கர்த்தருடைய சுத்தம் அல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க அது கர்த்தர் ஒரு குறைவுல நடத்துகிறார். தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார் இல்ல, வசனம் சொல்லுது, கர்த்தர் என், நான் தாழ்ச்சி அடையினா நான் என்ன பண்ண மாட்டேன், குறைவுபட மாட்டேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும், சத்தமா சொல்லுங்க வசனத்தை, ஒரு நன்மையும் குறைவு. இப்படிதான் வசனம் சொல்லுது. எங்கேயுமே பைபிள்ல ஆண்டவர் அவர் சொல்றார், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் கொஞ்சம் வறட்சியாய் நடத்தி, மகா வறட்சியான காலங்களில் வசனம்லாம் இப்படிதான் இருக்குது. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? இல்ல இல்ல, நம்ம தரித்திரமா வாழ்றது தாழ்மை, நம்ம கடன்ல வாழ்வது கர்த்தருடைய சுத்தம், நம்ம பணம் இல்லாம வாழ்வது கர்த்தருடைய சுத்தம், நம்ம இந்த பண பிரச்சனையை வச்சு உன்னை கத்துக்கணும். இப்பெல்லாம் கர்த்தர் யாருக்கும் கத்துக் கொடுக்க மாட்டார். ஆமென். உங்க பிள்ளைகளுக்கு பசினா என்ன அப்படிங்கறத 4 இட்லி கொடுக்காம கத்துக் கொடுப்பீங்களா, இல்ல சூழ்நிலை நிமித்தம் கொடுக்காம இருப்பீங்களா? சூழ்நிலை நிமித்தமும் கொடுக்காம இருக்க மாட்டீங்க, இட்லி கொடுக்காம பிள்ளைய வயிற்காய போடவும் மாட்டீங்க. நீங்க என்னைக்குமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம கடவுளுக்கு பிள்ளைகள். We are the children of God. நாம் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் இருந்து வேறுபட்டவர்கள். அவர்கள் பிள்ளைகள் அல்ல, நாம் கர்த்தருடைய பிள்ளைகளும் அவருடைய சுதந்திரருமாய் இருக்கிறோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. அதை இயேசு அழகாக சொல்லுகிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவாகிய நான் உங்களுக்கு நன்மையானதை தருவது. இட்ஸ் a very confirmed thing. கர்த்தர் நன்மையானதை தருவது அதிக. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க சத்தம் அல்லேலூயா சொல்லலாமே. பிதாவை குறித்து யாக்கோபு சொல்லுகிறாரு. யாக்கோபு நிருபத்தில் 1:17 சொல்லுகிறது, நன்மையான எந்தையும், நான் பிரசங்கத்துக்குள்ளேயே போல சொல்றேன், நன்மையான எந்தையும், வசனத்தை நல்லா வாயை திறந்து சொல்லுங்க, வசனம் தான் வாழ்க்கை. நன்மையான எந்தையும் பூர்ணமான எந்த வரமோ பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆமென். கரைய வயிற்று அல்லேலூயா சொல்லலாமே. அரகோர தேவன்ட்டு வருமா? வராது. இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். நான் சொல்லட்டுமா? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். உங்கள் வாழ்க்கையில் குறைவுகள் ஏற்படும் போது, பொருளாதாரத்தில் பிசாசு தன்னுடைய தாக்குதல்களை ஏற்படுத்தும் போது உடனே நீங்கள் சொல்லணும், கர்த்தர் என குறைவில் திருப்தியாக வாழ வைக்கிறான்னு சொல்லக்கூடாது. ஏய், குறைவை ஏற்படுத்துறது கர்த்தர் அல்ல. காணவர் வீட்டில் குறைவை அவர் நிறைவாக மாற்றினார். சாரிபாத் விதவை வீட்டில் குறைவை நிறைவாக மாற்றினார். 5 அப்பம் 2 மீனை வைத்து கர்த்தர் 5000 பேருக்கு போஷித்தார். எங்கேயுமே பைபிள கர்த்தர் குறைவுல திருப்தியா வாழ சொல்லல. ஏன்னா நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். கரங்களை தட்டி ஆமென் சொல்றவங்க சத்தம் அல்லேலூயா சொல்லலாமே. ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை யாருக்கு ஒப்பனையாக சொல்லுகிறார்? ஆபிரகாமினுடைய மடிக்கு ஒப்பனையாக சொல்லுகிறார். லாசருன்னு ஒருத்தன் தரித்திரத்தில் வாழ்ந்து செத்து போயிறான். உடனே அவனை கொண்டு போய் எங்க உட்கார வைக்கிறாரு? பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம் மடியில் உட்கார வைக்கிறார், ஐஸ்வர்யவான் மடியில் உட்கார வைக்கிறார். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ரகசியத்தை சொல்லுகிறேன், அன்னைக்கு லாசருடைய தரித்திரத்தை மாற்றுவதற்கு இயேசுவின் ரத்தம் சிந்தப்படல, நியாயப்பிரமாணத்தின் சாபம் ஆசீர்வாதமா மாறல. பட் ஜெஃபர்சனுக்கும் இந்த பீஸ் சர்ச்ல உள்ள பிள்ளைகளுக்கும் இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டு சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கு. I want to tell you one thing. உங்க மனசுல ஸ்ட்ராங்கா ஏத்துக்கோங்க, நம்ம ஆண்டவர் நமக்கு ரொம்ப உண்மை உள்ளவர். அவர் ரொம்ப உண்மை உள்ளவர். அவருக்கு ஏதாவது ஒன்றை செய்தால் அவர் திரும்ப கொடுக்காமல் ஓய மாட்டார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. ஒரு மகிமை இறங்குறது நான் பார்க்கிறேன். Take a stand against your poverty. உங்கள் தரித்திரத்துக்கும் உங்கள் வறுமைக்கும் உங்கள் குறைகளுக்கும் எதிரான
ஒரு தீர்மானம் எடுங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையில. சிம்பிளா லைஃப்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கணும். If God gives you vision, He will provide you the provision. கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய சொல்வார்னா அதுக்குரிய தேவைகளை கொடுப்பார். அப்படி கர்த்தர் ஒரு விஷயத்தை செய்ய சொல்லாத விஷயத்தை நீங்க செஞ்சுட்டு ஆண்டவர் என் தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று ஜெபிப்பீர்கள் என்றால் அவர் சந்திக்க மாட்டார். நீங்க தான் கான்சிக்வன்ஸை பார்க்கணும். அப்போ லைஃப்ல சிம்பிளா ஒரு மைண்ட் செட் இருக்கணும். கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செய்ய நான் ஆயத்தமா இருக்கிறேன். சந்திக்க மாட்டார் ஆண்டவர். நீ நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கைலாம் நிறைய கடன் பிரச்சனையில மாட்டி சிக்கி தவிக்கிறத பார்க்குறேன். தூத்துக்குடி மாவட்டத்தில் நிறைய பாஸ்டர்ஸ் வட்டி கடனில் தவிக்கிறாங்க, மீட்டர் வட்டி ஸ்பீடு வட்டியில் தவிக்கிறாங்க. பெரிய பெரிய சபை போதகர்கள் சின்னாபனமாக உட்காந்துருக்காங்க. கேட்டால் நான் அந்த மீட்டிங் நடத்தினேன், அங்கே 3 லட்சம் வாங்கினேன், இந்த மீட்டிங் நடத்தினேன் 10 லட்ச ரூபா வாங்கினேன். அன்னைக்கு ஒருத்தரை பார்க்குறேன், ஒரு பெரிய மருத்துவமனையில் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு சும்மா 25 பயங்கர லட்சக்கணக்கான கடன் ஊருக்குள்ளே. கேட்டால் நான் அதை நடத்தினேன், இதை நடத்தினேன், நான் அங்கே கடன் வாங்கினேன், இங்கே கடன் வாங்கினேன், வியாதி வந்துச்சு, அது வந்துச்சு. கர்த்தர் காப்பாற்ற மாட்டார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், அவர் சித்தத்தின்படி எதை செய்தாலும் நமக்கு கொடுக்கிறவர். கையை வைத்து சொல்லுங்க, அவர் சித்தத்தின்படி எதை செய்தாலும் நமக்கு கொடுக்கிறவர். இன்னைக்கு நான் சொல்றேங்க, கடைசி ஜெப நேரம் வரும்பொழுது நான் சொல்ற சத்தியங்களை ஸ்ட்ராங்கா மனசுல ஏத்திக்கிட்டு கரங்களை உயர்த்தி என் வாழ்க்கையில பொருளாதார ரீதியாய் எதையாகிலும் சித்தமில்லாமல் நான் செய்திருந்தால் மன்னிங்க ஆண்டவரே, இந்த ஒரு தடவை என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி சோமனே கர்த்தர் தமது வானங்களை மீண்டுமாய் திறப்பேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தில் எப்படி பொருளாதார ரீதியாய் பிதாவாகிய தேவன் ஜீசஸ் கிரைஸ்ட் நடத்தினார். இயேசு பூமியில் வாழும்போது அவர் வானத்தை பார்த்து வாழ்ந்தாலும் அந்த வானம் அவரை போஷித்தது இவ்வுலகத்தின் மூலமாய். எடுங்க பார்க்கலாம், சீக்கிரம் எடுங்க. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது அவர் சும்மா உன்னை ஹீல் பண்ணிக்கிட்டு பேய வரட்டிக்கிட்டுலாம் ஓடலை. அவர் நாட் அலோன் தட் திங் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹஸ் டன். அது மட்டும் அவருடைய ஊழியம் அல்ல. எடுங்க பார்க்கலாம், லூக்கா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3ஆவது வசனம். நல்லா கவனிங்க. பொருளாதார ரீதியாக நமக்கு ஒரு தெளிவில்லைன்னா ஒரு நாள் விரக்திப்பட்டு கர்த்தரனை கைவிட்டுட்டாரு, சர்ச்சுக்கு போய் என்னாச்சு, நான் ஆண்டவருக்கு கொடுத்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஈஸியாக போய்கிட்டே இருப்பீங்க. பொருளாதாரத்தில் தெளிவில்லைனா எடுங்க பார்க்கலாம். லூக்கா 8:1 முதல் 3 சத்தமா வாசிங்க. அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி பிதாவாகிய தேவன் அவர் கொடுத்த வேலையை செய்கிறார். அவர் பிதா அவருக்கு என்ன கொடுத்தாரோ கரெக்டா செய்கிறார். தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கம் பண்ணி வந்தார். சத்தமா வாசிங்க. கூறி பிரசங்கம் பண்ணி வந்தார். பன்னீர் வரும். சத்தமா வாசிங்க. வந்தார்கள். வாசிங்க. அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும். சத்தமா வாசிங்க. எப்பா எத்தனை பிசாசா யாத்தி. இன்னைக்கு நான் உங்க விஷயம் ஒரு நிமிஷம் பாருங்களேன். உங்க லைஃப்ல இயேசுவை நீங்க சந்திக்கிறதுக்கு முன்னாடி எண்ணமும் இருண்டு போட்டும். இயேசுவை சந்தித்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை தலைகீழ மாற வேண்டும். கையை தட்டி ஒரு அலையில சொல்லலாமே. ஆமென். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க, சத்தமா வாசிங்க. 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா எண்ணப்பட்ட மரியாளும். தொடர்ந்து வாசிங்க. உடம்பெல்லாம் புல்லரிக்கி பாருங்க. ஏரோதின் and PA of the ஏரோது. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்ய ஆரம்பித்த நாட்களில் யோவான் ஸ்நானகன் தலையை வெட்டினவர்கள் இயேசு கிறிஸ்து ஊழியம் துவங்கின நாட்களில் ஏரோதுடைய காரியக்காரனாகிய PA வாசிங்க. கூசாவின் மனைவியாகிய யோவனாலும். வாசிங்க. யோவனாலும் சூசனாலும் தங்கள் தசம பாகத்தினால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த.
நான் அந்த கையை தட்டி ஒரு ஆமைன்னு போட்டு ஒரு விசிலை போட்டு கொண்டாடி இருப்பேன். நிறைய பேர் முட்டாள்தனமான அநேக பிரசங்கங்கள். ஏசு காணிக்கை வாங்கி தான் ஊழியம் செஞ்சாரா? காணிக்கை வாங்கி ஊழியம் செய்யல, சொத்துக்களை வாங்கி ஊழியம் செய்தார். மேடையிலே ஆதாரத்துடன் தைரியமாக ஆழமாக நான் பதிவு செய்கிறேன். இயேசு கிராமங்கள் தோறும் போனார். பிதாவினுடைய சுத்தத்தை நேற்று ராத்திரி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். ஓப்பன் த டோர்ஸ் ஆஃப் த ஹெவன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவர் சொன்னார், நான் ஓப்பன் பண்ணுறது சரி, நீ என்னுடைய வேலையை, என்னுடைய ராஜ்யத்தை இன்னும் அதிகமாக செய்வாயானால் நான் காரியங்களை எழுப்ப, சூசனாக்களையும் யோவானாக்களையும் எழுப்ப நான் வல்லவராக இருக்கிறேன். ஆனால் நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறோம் தெரியுமா? எப்படி ஆயிரம் தேவைகளை சந்திங்க, ஆண்டவர் சொல்றதை செய்ய ஆரம்பிங்க. இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரிய வல்லமை, எவ்வளவு பவர்ஃபுல் மேன், எவ்வளவு பிதாவின் பையன். அவருக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. பிதாவுடைய ஒரே குமாரன், he needs money for the ministry. ஊழியத்துக்கு அவருக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. சும்மாவான ஊழியம் செய்யல. அதனால தான் அந்த இடத்த திரும்ப வாசிங்க. நிறைய நிறைய வசனம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாசிங்க. சூசனாலும் தங்கள் மேலே இருக்கவங்களும் சத்தமாக வாசிங்க. என்ன வாயை திறக்க மாட்டேங்கிங்களே, எல்லாம் மூணாவது மாதிரி உட்காந்துருக்கீங்களா? நல்லா வாசிங்க. தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு இவங்க மட்டும் கிடையாது. சத்தமா வாசிங்க. இவங்க மட்டும் கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த பேர் உள்ளவங்க மட்டும் கிடையாது. வாசிங்க. மற்ற அநேக. அதனாலதான் இயேசு கல்லறையில காட்சி கொடுத்தாரு. கையை தட்ட மாட்டீங்க போல. நம்ம நினைக்கிறோம் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் அவர் கையில் பணமே இல்லாமல் ஊழியம் செஞ்சார். அவர் பணம் இல்லாமல் தான் ஊழியம் செஞ்சார். ஆனால் ஆஸ்திகளோட ஊழியம் செஞ்சார். இயேசு இன்னும் சில வசனங்களை நான் காமிக்க விரும்புகிறேன். மத்தேயு 27 வாசிங்க. மத்தேயு 27 57 முதல் 60. இயேசுவை பின்பற்றினவர்கள் யாரும் கம்மியானவங்களாம் பின்பற்றலை. சீஷர்களும் எவனும் பிச்சைக்காரன் கிடையாது. இன்னைக்கு உலகம் என்னமோ காமிச்சிட்டு இருக்கு. 12 disciples of Jesus. அடுத்த வாரம் இல்லை, கமிங் ஃப்ரைடே எடுப்போம். இயேசுவை பின்பற்றின 12 பேர் பிச்சைக்காரன். போட்டு வச்சிருந்தவன், கூட்டாளிகளோடு இருந்தவன், போட்டுக்கு ஆள் போட்டு வேலை பார்த்தவன், இப்படிப்பட்டவன் இயேசு பின்னாடி உட்கார்ந்து இருந்தாங்க. வாசிங்க வாசிங்க. மத்தேயு 27 57 முதல் 60 வாசிங்க பார்க்கலாம். சாயங்காலமான போது நல்ல சத்தமா வாசிக்கணும். நல்ல வாய்க்கிலே முழங்க கூடாது. சாயங்காலமான போது கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாம். இயேசுவுக்கு சீஷனம். அவனுக்கு அடுத்த அடைமொழி சீஷன் பிளஸ் சீஷன். ஐஸ்வர்யவானா இருக்கலாமா? 100% இருக்கலாம். வாசிங்க. சீஷனோ ஐஸ்வர்யவானமா இருந்த யோசேப்பு எனும் பெயர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து வாசிக்க பார்க்கலாம். பிலாத்துவின் இடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். தொடர்ந்து வாசிங்க. யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து தூயதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி வாசிங்க. நல்ல வேலை காசு இருந்துச்சு, அதனால கண்மலையை வெட்டி வச்சிருந்தான். அன்னைக்கு இயேசுனுடைய சீஷனுக்கு காசு இல்லைன்னா இயேசு கல்லறைக்குள்ள இருந்திருக்க மாட்டார், மண்ணுக்குள்ள போட்டு போஸ்ட் போயிருப்பானுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இயேசுவை ஆராதிப்பதற்கு, இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு இன்னைக்கு ஒரு தீர்மானம் கொள்ளுங்க. எங்க கையில் எங்களுக்கு பணம் வேணும் ஆண்டவரே. தலைக்கு மேல கையை தட்டி ஆமென் சொல்றவங்க, we need money. தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கும் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் பணம் தேவை. நான் சொல்றேன், பிலாத்துட்ட போய் ஒருத்தன் தைரியமா நின்று கேட்கான்னா எவ்வளவு பணம் அவன்கிட்ட இருந்திருக்கணும். அவனுக்கு கர்த்தர் ஒரு பொசிஷனை கொடுத்து வச்சிருந்தார். அரிமத்தியா ஊரனாகிய யோசேப்புக்கு பிலாத்தை போய் சந்திப்பதற்கு, பிலாத்தை போய் பார்த்து பேசுவது. அதான் சொல்றேன், எஸ்தர் ராஜாத்தி கர்த்தர் மேன்மை கொடுத்திருந்தார். அந்த வசனமே சொல்லுது, எதற்கு இந்த மேன்மை என்றால் நீ கர்த்தருடைய ஜனங்களுக்காக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, தேவ ராஜ்யத்துக்காக பேசுவதற்கு.
இன்னைக்கு அதை நான் எடுக்க போறேன். பணம் பரலோக ராஜ்யம் போறதுக்கு தடையா இருக்குமா? 100% தடையா இருக்காது. நான் அந்த வாலிபனை பத்தி நான் திரும்ப பேச போறேன். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது என்று பிரசங்கம் பண்ணுகிறார்கள் நிறைய ஊழியக்காரங்க. ஆனா பிரசங்கம் பண்ற ஊழியக்காரங்க ஆசீர்வாதமா இருக்காங்க. நகையை கழட்டுக, அதுதான் தாழ்மை, அதுதான் பயங்கரம் சொல்லி பேசுற ஊழியர்களும் சபைகளும் பல கோடி ரூபாயில சபை கட்டுறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அப்போ மாயை, இது சுத்த மாயை. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காகவே இயேசு சிலுவையில தரித்திரரானார், நமக்காக தரித்திரரானார். ஐஸ்வர்யவானாய் இருந்து தரித்திர கோலம் எடுத்தார், நமக்காக தரித்திர கோலம் பூண்டார். அவர் தரித்திரன் கிடையாது. ஆபிரகாமை குறித்து எலியேசர் சொல்லும்போது சொல்லுகிறார், என் எஜமான் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் சீமானா ஆக்குனதுக்கு அப்புறமும் வரதட்சணைக்கு அலையக்கூடாது, கொடுத்து கல்யாணம் கட்டணும். ஆபிரகாமை கர்த்தர் ஏன் ஆசீர்வதிச்சார்னா அதுக்கு சில நல்ல டிசிப்ளின் அண்ட் குவாலிட்டிஸ் இருக்கு. அவன் எல்லாம் வாங்கிட்டு கட்டலை, அவன் என்ன பண்றான்? கொடுத்து கட்டுறான். எங்கள் அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசுவை பின்பற்றின சீஷர்கள், இயேசுவுக்கு பணிவிடை செய்த ஸ்திரீகள் அநேகர் இயேசுவை எப்படி ஆதரிச்சாங்களா? தங்களுடைய ஆஸ்திகளால் ஆதரிச்சாங்க. நான் யோசித்தேன், ஆண்டவரே நாங்களாம் தசம பாகத்தை வாங்கிட்டு தான் ஊழியம் செய்கிறோம், ஆனால் நீர் விவரமானவரே 3 வருஷம் ஊழியம் செஞ்சாலும் மாசா பண்ணிட்டு மாசா போயிட்டீரு. ஆண்டவர் சொன்ன, போய் மக்கள்கிட்ட சொல்லு, நீங்கள் எதுவோ வாழ்க்கையில் சாதிச்சிட்டோம் ஆண்டவருக்காக, நான் ஆண்டவருக்காக பெருசாக செஞ்சிட்ருக்கேன்னு நினைக்கிறீங்க. கிடையாது. நம்ம ஆண்டவருக்கு செய்ய வேண்டியது, ராஜ்யத்தை கெட்ட வேண்டியது, இந்த மனநிலை நமக்கு வேணுங்க. எப்போவுமே இறைவன் இந்த படத்தில் தான் டைலாக் சொல்லுவான், ஆண்டவன் தான் நமக்கு கொடுக்கணும், நம்ம ஆண்டவனுக்கு கொடுக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்காக, நாம் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்காக, தரித்திரத்தை உடைப்பதற்காக அவர் தன்னையே ரத்தத்தை ஊற்றி கொடுத்துருக்கார். ரத்தம் நமக்காக கொடுத்துருக்கார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் வேணும். தரித்திரம் தேவனுடையது அல்ல. என் வார்த்தையை கேட்குற தேவ பிள்ளையை, இந்த சபைக்கு வருகிற அநேகர் சொல்கிற காரியம், இந்த சர்ச்சுக்கு நான் 6 மாதமாக வந்தேன், கர்த்தர் என் வாழ்க்கையை ஆசீர்வதிச்சிட்டார். இந்த சர்ச்சுக்கு நான் வந்த நகையை வாங்கிட்டேன், லேண்ட் வாங்கிட்டேன். அதுக்கு ஸ்ட்ராங்கான கான்செப்ட் ஏன்னா, இந்த சபை தரித்திரம் தேவனுடையது அல்ல என்பதை போதிக்கிற சபை. ஆட்டோமேட்டிக்காக அவங்க லைஃப்பில் தரித்திரம் விலகி ஆசீர்வாதம் லைஃப்பில் இன்புட் ஆகும். நான் சொல்லுகிறேன், ரெபெக்காள் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தாலும் அவள் சுவாபத்தை பார்த்த ஆண்டவர் அவளை 1 overnight, சத்தமா சொல்லுங்க, 1 overnight, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். 1, சில பேருக்கு இப்படி ஒரு ஜாக்பாட் வரும். 1 over, கையை தட்டி ஒரு அலையா சொல்லலாமே, 1 overnight. அவ சொல்றா, உமக்கும் வார்ப்பேன், உம்முடைய your character will fix your blessings. உன் சுவாபம் உன் ஆசீர்வாதத்தை தீர்மானிக்கும். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தரை பின்பற்றின அநேக ஸ்திரீகள் யாரும் கம்மியானவங்க கிடையாது. இயேசுவை அடக்கம் செய்ய முன்வந்தது ஒரு ஐஸ்வர்யவான். திரும்பி இந்த வசனத்தை சொல்லுகிறேன், ஐஸ்வர்யம் ஒரு நாளும் பரலோக ராஜ்யம் செல்வதற்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தடை கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள் தடை கிடையாது. இன்னைக்கு நான் சொல்ல போறேன், ஐஸ்வர்யம் நம்ம வாழ்க்கையில் வரும்பொழுது எப்போ அது தடையாக மாறும், எப்போ அது தடையாக மாறாது. எடுங்க பார்க்கலாம். மார்க்க புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17 முதல் 27. நல்லா சத்தமாக கேளுங்க பார்க்கலாம். மார்க்க புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17 முதல் 27. சத்தமாக வாசிங்க. மார்க்க 10 17 முதல் 27 வாசிங்க சிஸ்டர், சத்தமாக வாசிங்க. போடுப்பா. பின்பு அவர் புறப்பட்டு வழியில் போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நான் கள்ள போதகரே, வா நல்ல போதகரே, ஒழுங்கா வாசிங்க, நல்ல போதகரே. இவன் ஆண்டவரை ஐஸ் வைக்கிறதுக்கு நம்மளாம் ட்ரை பண்ணுறான். நம்மள மாதிரி, ஆண்டவரே உமக்காக நான் 10 ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வருவேன், அப்படி என்னமோலாம் ட்ரை பண்ணுறான் கடவுள்கிட்ட வாங்குறதுக்குன்னு. ஆனால் கடவுள் ரொம்ப தெளிவாக இருக்கார். இந்த வசனத்தை ஃபாலோ பண்ணி போங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை அப்படியே ஃபாலோ பண்ணி போங்க, விரட்டி போங்க. வாசிங்க. நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். தொடர்ந்து வாசிங்க. அதற்கு இயேசு,
அவருக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு, இது என்ன அணி, வஞ்சக புகழ்ச்சி அணி. இவன் ஏதோ ஒரு கணக்காக வந்து நம்மளை போட்டு ஐஸ் வைக்கா. உங்களையும் ஆண்டவருக்கு தெரியும். நல்ல சர்ச்சுக்கு திடீர்னு ஒரு ஆளை பார்த்தோன்னா உபவாச ஜபத்தில் வந்து கண்ணீரோடு முழங்கால் போட்டு அப்படியே 2 கை உயர்த்தி நிற்பாங்க. அதே புதுசாக எதுவும் ஊழியக்காரங்க வந்தாங்கன்னா, சரி அவங்க சர்ச்சு விசுவாசில் எவ்வளோ கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறாங்கன்னு என்கிட்ட சொல்லுவாள். நான் திரும்ப சொல்லுவேன், யோ ஏதாவது பிரச்சனையாக இருக்குயா, அவனை பற்றி எனக்கு தெரியுயா. இயேசு உள்ளங்களை அறிகிறார், நாங்கள் உங்களை பல வருஷமாக அறிகிறோம். நமக்கு தெரியும், ஏதோ நம்ம வண்டியில் குத்திருச்சு, சாருக்கு இடுப்பில் கால் ஏதோ குத்திருச்சு, அதனால முழங்கால் போட்டு அவர் கண்ணீரோடு மண்ணையை உடச்சிட்டு இருக்காரு அப்படின்னு. அதனால் இயேசுக்கும் தெரியும் நல்ல போதகர். இயேசு அப்போ கெட்டவரா? அப்படிலாம் கிடையாது. இவன் சொன்னதுக்கு பதில சொல்றாரு. வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க. என்னவா? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. வாசிங்க. ஆண்டவரே, நாங்கள் 10 வருஷமா நாங்கள் கிறிஸ்தவங்களா இருக்கிறோம். இந்த 10 கட்டளையும் 10 விதமாக உங்களுக்கு நான் தருகிறேன், இன்றைய விதத்தில் உங்களுக்கு தருகிறேன். ஆண்டவரே, நாங்கள் நீங்க வாசிங்க. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, அதுக்கு நான் வியாக்கியானம் கொடுக்க. கொலை செய்யாதிருப்போம். ஆண்டவரே, காலையில் 9 மணிக்கு ஆராதனை, நான் 8:45 3வது பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் முழங்கால நிற்போம். ஆண்டவரே, அடுத்து வாசிங்க. ஆண்டவரே, நான் சின்ன வயசுல வந்து ஒரு பொய் கூட சொன்னது கிடையாது. ஆண்டவரே, அடுத்து வாசிங்க. என்னவா? பொய் சாட்சி சொல்லாது இருப்பேன். ஆண்டவரே, ஒருத்த சொத்தை கூட நான் அநியாயமா வாங்கினது கிடையாது. ஆண்டவரே, ஆனா சொத்து ஒரு சல்லி பேச கூட கடல் கொடுத்தது கிடையாது. ஆண்டவரே, அடுத்து வாசிங்க. என்னவா? வஞ்சனை செய்யாது இருப்பாயாக. அடுத்து போங்க. தகப்படி ஆண்டவரே, 1ஆம் தேதி ஆச்சுன்னா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுல ரொம்ப கரெக்டாக இருப்பேன். ஆண்டவரே, அம்மா அப்பா காலில் மட்டுமல்ல, மாமனார் மாமியார் கால், யார் கால்லாம் தெரியுதோ அத்தனை பேர் காலையும் விழுந்துருவேன். சில பேர் இருப்பானுங்க, காலை பார்த்தாலே விழுந்துருவானுங்க. ஆண்டவர் இத்தனை சொல்லி பார்க்க, ஆண்டவர்கிட்ட நல்லவர்னு சொல்லி பார்க்க முதல்ல அவர் சொல்லிட்டா, டேய் நீ இதெல்லாம் கதைக்காகாது, நல்லவன் யாரும் கிடையாது, பிதா நல்லவர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவுட். அதான் சொல்றேன். அடுத்து ஒரு 10 பாயிண்ட் எடுக்கும். அது இது அது இது அது இது என்னமோலாம் சொல்லி பார்க்க. அடுத்து வாங்க சீக்கிரம். அதற்கு அவன், போதகரே, இவைகள் எல்லாம் சிறு வயது முத கொண்டு இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து செஞ்சுட்டு இருக்கான். ஆண்டவரே, வாசிங்க. எடுத்தா அவனை பார்த்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளெல்லாம் பெற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோக ராஜ்யத்தில் உனக்கு பொக்கிஷம் கொடுக்கும் மனநிலை இல்லாத பிப்ளிக்கல் people without the heart to giving to God. நீ இந்த முழு வேதாகமத்தை கொடுக்கிற மனநிலை இல்லாம நீங்க இந்த பைபிள் ஆதியாகமத்தில் இருந்து இந்த வெளிப்படுத்தின புஸ்தகம் கடைசி வரைக்கும் நான் செய்கிறேன்னு சொன்னாலும் பரலோக ராஜ்யத்தில் நியாயத்தீர்ப்பு நாள்ல பிதா உட்கார்ந்திருப்பாரு, இயேசு உட்கார்ந்திருப்பாரு. சொல்லுவாங்க, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. ஆனா நீங்க நம்பிட்டு இருக்கீங்க, ஆண்டவரே நான் இதுவரைக்கும் எவளையும் கண்ணால கூட பார்த்ததில்லை, ஆண்டவரே இதுவரைக்கும் ஒருத்தனை கூட கை நீட்டி நான் காசு வாங்கினதில்லை, ஆண்டவரே சர்ச்சு 9 மணி தான் தானும் முழங்கால போய் நிற்பேன், ஆண்டவரே அதை செஞ்ச, ஆண்டவரே இதை செஞ்ச. ஆண்டவர் சொல்வார், எனக்கு என்ன செஞ்ச, ஏழைகளுக்கு என்ன செஞ்ச. நீங்கள் ஐஸ்வர்யம் ஆகிறது மேட்டர் கிடையாது. ஆனால் ஐஸ்வர்யவானாய் மாறதா நம்முடைய சுவாபங்கள் மோசமாக மாறும். மேலே இருக்கவங்களும் நல்லா கேளுங்க, நல்லா கை உயர்த்தி கேளுங்க பார்க்கலாம். என்ன மாறும்? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எதையும் கொடுக்குற மனநிலைமை கிடையாது. 24 மணி நேரம் வாங்கும் மனநிலை தாங்க. ரேஷன் கடையில் சக்கரை கொடுத்தா வாங்கி வாயில் போட்டுக்கிடணும், அரிசி தந்தால் பொங்கல் கிண்டி சாப்பிட்றணும், வெண்ணெய் ரேஷன் எவ்வளவுதான் கத்துற ஆசீர்வச்சாலும் வேட்டியை கட்டிட்டு போய் ஆளாக நின்று இன்னொரு வேட்டியை வாங்கிட்டு வரணும். ஏங்க கொஞ்சமாவது வாழ்க்கையில் ஈகையை பழகுங்க. என் வாழ்க்கையில் இல்லை 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 இல்லைன்னா கடைசி வரைக்கும் இல்லை. ஒரு ஸ்டெப் டிசிஷன் எடுங்க. நீங்க என்னதான் ஜெபம் பண்ணலாம், எவ்வளவுதான் பைபிள் வாசிக்கலாம், அழகா வேதம் சொல்லுது, ஆயினும் முன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. நீங்க நினைக்கீங்க கொடுக்காதது குறையா பாஸ்டர், கொடுக்காட்டி பரலோகம் போக மாட்டேன். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. ஏன்னா நீ ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா அந்த பணத்துக்கு மேல பயங்கர நாட்டம். ஆண்டவர் ஏன் கொடுக்க சொல்றாருன்னா, உனக்கு அந்த நாட்டம் இருக்கக்கூடாது பணத்துக்கு மேல. அந்த பணத்துக்கு மேல ஒரு நாட்டம், ஐயோ கொடுத்துட்டா நான் என்ன பண்ணுவேன், கொடுத்துட்டா குறைஞ்சு போயிருமே, அந்த நாட்டம் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் கொடுக்க சொல்றார். நான் விபச்சாரம் செய்யல. ஹலோ, மேல இருக்க நல்லா கேளுங்க, பரலோகம் போக மாட்டீங்க.
என்ன பாஸ்டர், பைபிள் சொல்லுது நித்திய ஜீவனை அடைக்கணும் என்ன பண்ணணும்? நான் பரிசுத்த ஆவியை பெற்றுட்டேன், இவைகள் எல்லாம் தேவைதான். நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், தேவைதான். நான் 4 மணி நேரம் ஜெபிக்கிறேன், நான் எழுப்புதல் வீரராக இருக்கிறேன், நான் ஒரு இக்னைட்டர்ஸாக இருக்கிறேன், நான் பயங்கர பாஸ்டராக இருக்கிறேன், 10,000 ஆத்மாவை ரட்சித்து இருக்கிறேன். ஞாயிற்றுப்பு நாளில் கர்த்தர் கேட்பார், உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. நீங்கள் எனக்கு தாங்கன்னு சொல்லி பேசலை. இயற்கையாகவே கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு கொடுக்கும் இருதயம் வேண்டும், ஏழைகளை நேசிக்கிற இருதயம் வேண்டும். நீ கோடிக்கணக்கில் ஆஸ்தி கொடுக்குறியோ இல்லையோ, ஆஸ்தியும் கொடுக்கணும் பைபிள் படி பார்த்தா. ஏன் ஆண்டவர் கொடுக்க சொல்றாருன்னா, அந்த நாட்டம் அதில் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் ஆண்டவர் கொடுக்க வைக்காது. உனக்கு அந்த இருதயம் அது மேலே செட் ஆகிடக்கூடாது. ஏன் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட ஈசாக்கு கேட்டார்? அவன்கிட்ட இல்லாத சொத்து கிடையாது. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தையும் லோத்தின் ஆசீர்வாதத்தையும் பூமி மேலே இருக்கவங்களாம் சொல்லுங்க. ஏன் கர்த்தர் இவன்கிட்ட கேட்டார்னா, இவன் இருதயம் ஈசாக்கு மேலே நாட்டமாக இருந்தது. His heart was just connected with Isaac. நிக்கோதேமிட்ட பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லாத்துலேயும் ஓகே ஓகே ஓகேன்னு இருந்தவன் இருதயம் மட்டும் இதுக்கு மேலே கொஞ்சம் அப்படி பிடிப்பா இருந்துச்சு. கர்த்தருக்கு கொடுக்க முடியாது. அதான் நான் சொல்லுவேன், சில விஷயத்துக்கெல்லாம் ஜெபமே பண்ணக்கூடாது. நம்ம செயல் தெளிவாக இருந்தால் கர்த்தரை அபரிதமாக நடத்துவார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா, சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஸோ அந்த பொருட்களுக்கு மேலே நமக்கு ஒரு பிடிப்பு இருக்கக்கூடாது. என் வீட்டில் 100 பவுன் இருக்குது, வாழ்க்கையில் ஒரு பெரிய பிளான் வச்சுருக்கக்கூடாது. திடீர்னு கடவுள் பிள்ளைக்கு ஏதாவது வியாதி அனுப்பலாம், அந்த முனையில் வச்சு கேட்பார், டிமாண்ட் பண்ணுவார், பிள்ளையா இல்லை நகையான்னு கேட்பார். நம்ம தாய்களை சொல்ல முடியாது, ஒரு செகண்ட் இல்லை ஆண்டவரை நகை தான் சொல்லி முடித்தாலும் முடிச்சிருவாள். ஏன்னா பைபிளில் வசனம் இருக்குது, ஸ்திரீயானவ தன் கற்பத்தின் குமாரனுக்கு இறங்காமல் அவள் மறந்தாலும் நான் ஒன்று நடக்கலாம். ஸோ அந்த பிடிப்பு இருக்கக்கூடாது. எந்த ஒரு 10 சென்ட் இடம் இருக்குது பாஸ்டர், அது கடைசி காலத்தில் நான் வந்து அதை என்ன பண்ணிடுவேன், அதை அப்படியே விற்று போட்டு ஜாலியாக கால் மேலே கால் போட்டு கை மேலே கை போட்டு, நீ 10 வருஷத்துக்கு இருந்தால் தானே கால் மேலே கால் போடுவேன், கை மேலே கை போடுவேன். கர்த்தர் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தாதானப்பா நீ வாழ முடியும். அந்த நாட்டத்தை உடைக்கார். இன்னைக்கு உங்கள் லைஃப்பில் தரித்திரம் தேவனுக்கு விரோதமானது. இது ரொம்ப முக்கியமான விஷயம், அது 100% உண்மை. ஆனால் என் இருதயம் இதுக்கு மேலே நாட்டப்பட்டு இருக்கக்கூடாது. தலைக்கு மேலே கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நல்லா கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசுவை பின்பற்றினவர்கள் அவங்க வாழ்க்கையில் இயேசு பெருசாக தெரியும். நிக்கோதேமுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. இந்த பைபிளை கடைசியில் எப்படி முடிவெடுத்துட்டு போகிறான்னு மட்டும் நீங்கள் பாருங்களேன். இவன் என்ன கடைசியில் முடிவெடுத்துட்டு போகிறான்னு அப்படி ஜெபம் பண்ணுறான். அதனால தான் ரொம்ப நான் நம்ப மாட்டேங்க. இந்த சபைக்குள்ளே புதுசாக வரவங்களை வந்தோடனே ஜட்ஜ் பண்ணிடுவேன். இவங்களுக்கு தேவனுக்காக கொடுக்குற அந்த இருதயம் இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் கர்த்தர் கூட இருப்பாங்க. ஏன்னா உலகத்தில் ஒரு மனுஷனால் விட முடியாத ஒரு விஷயம் பணம். அதையே தேவனுக்காக இழக்கிற மனநிலை இவங்களுக்கு இருக்கா? வாழுகிற கடைசி மூச்சு வரை கர்த்தருக்காக வாழ்வார்கள். இவங்களை பணம் கொடுத்து எவனாலையும் வாங்க முடியாது. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க சத்தம் அல்லேலூயா சொல்லலாமே. வாசிங்க வாசிங்க, நிக்கோதேமு அதே வசனத்தை வாசிங்க. தரித்திரருக்கு கூட அப்பொழுது பரலோக ராஜ்யத்தில் உனக்கு, வாசிங்க திரும்ப வாசிங்க. பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. அடுத்து தொடர்ந்து வாசிங்க. இது ஏது இவனுக்கு, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியா. வசனம் என்ன எழுது? இவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தால வார்த்தையை கேட்டு சாருக்கு என்ன வந்துருச்சா? இப்போ
மனசு உடஞ்சி இந்த செய்தியை கேட்கும் போது அநேகருக்கு ஐயோ நான் சல்லி பைசா கூட கடவுளுக்கு கொடுக்காம ஒப்பேத்தி கடைசி வரைக்கும் வாழலான்னு நினைச்சா இவர் என்னடானா நம்ம மனசெல்லாம் உடைக்கிறாரே. கர்த்தர் உடைக்கிறார். மனம் உடைந்து வாசிங்க பார்க்கலாம். என்ன பண்ணானா சிஸ்டர்? ஒரே கஷ்டத்தோட போயிட்டான் பாவம் தம்பி. நான் இப்போ கேட்க, இவன் மிகுந்த ஆஸ்தி இல்லாதவனாய் இருந்து, இந்த வசனத்தை இப்படி மாற்றுங்க, இந்த மிகுந்த ஆஸ்தி இல்லாதவனாய் இருந்து ஒரு சைக்கிள் மட்டும் உடையவனாய் இருந்தால் என்ன பண்ணியிருப்பான்? ஆண்டவரே நான் தந்துடுறேன், ஆண்டவரே இது என்ன ஆண்டவரே, கர்த்தருக்காக எதையும் நான் செய்வேன். கையை தூக்கணும் ஆமேன்னு சொல்லுங்க. இந்த வசனம் வாசிக்கும் போது மனசு இப்பெல்லாம் ஓடுது, அங்கிட்ட இங்கிட்ட ஓடுது. இவன் மிகுந்த ஆஸ்தி இல்லாதவனாக இருந்தானா ஆமேன். ஒரு சைக்கிள் மட்டும் ஆண்டவரே இது என்ன பெரிய விஷயம், இந்த சைக்கிளை வச்சுக்கோங்க. இதே 1 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்க வித்துட்டு கர்த்தர் கொடுத்துட்டு வேணா கொஞ்சம் யோசிக்கணும். அப்ப ஏன்னா இவனுக்கு ஆண்டவருக்கு முன்னாடி பணமா இயேசுவா? பணம். இன்னைக்கு உங்க வாழ்க்கை தரித்திரத்துக்கு எதிரான ஒரு தீர்மானம் மனசுல இருக்கணும். ஆனா பணத்துக்கு மேல உங்களுக்கு ஒரு நாட்டம் இருக்கக்கூடாது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. நல்லா 2 கையை உயர்த்தி அல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க நான் நிக்கோதேமு இல்ல ஆண்டவரே. சத்தமா சொல்லுங்க நான் நிக்கோதேமு இல்லப்பா. நல்ல சத்தமா சொல்லுங்க இயேசு உயிரோடு தான் இருக்கா. நல்ல சத்தமா சொல்லுங்க நான் நிக்கோதேமு இல்ல ஆண்டவரே. சும்மா வாயால கழிக்கின்ற ஆள் கிடையாது. சும்மா சர்ச்சுக்கு ஒரு பிரச்சனை பின்னாடி ஹல்லேலூயா ரிக்கா தூடா கபா தனா மதல பரபா கொடுங்க பிரதர், வேற சர்ச்சுக்கு போயிரேன் பிரதர். You can give to God according to your situation. ஆபிரகாமுக்கு பையன் இருந்தான், பையனை கொடுத்தாரு. என்ன இருக்கோ கர்த்தருக்கு அதில் கொடுக்கிற சுவாபம், தேவனுக்கும் ஏழைகளுக்கும் கொடுக்கிற சுவாபம் வேணும். ஒரு மாசம் துவக்கும் போதே நீங்க பிளான் பண்ணணும். கர்த்தருக்கு இவ்வளவு கொடுக்கிறோம், தசம பாகத்தை தாண்டி இவ்வளவு கொடுக்கிறோம், ஏழைகளுக்கும் இவ்வளவு கொடுக்கிறோம். ஃபீட் பண்ணுங்க, நிறைய கஷ்டப்பட்டவங்களை ஃபீட் பண்ணுங்க லைஃப்ல. இப்போ உங்க வாழ்க்கையில சாப்பாடு காசு இல்லையா, பரவாயில்ல, ஒரு நேரம் சாப்பிடாம இருந்து ஒரு ஏழைக்கு ஒரு சாப்பாடை கொடுத்து பாரு. கர்த்தர் உன் வீட்டின் ஆகாரத்தை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். லைஃப்ல ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு வர்றதெல்லாம் எனக்கு இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், வர்றதெல்லாம் எனக்கு இல்ல. நல்ல சத்தமா சொல்லுங்க, வர்றதெல்லாம் எனக்கு இல்ல. நல்ல சத்தமா சொல்லுங்க, வர்றதெல்லாம் எனக்கு இல்ல பாஸ்டர். கர்த்தர் நிறைய தரட்டும். சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் நிறைய தரட்டும். எல்லாம் எனக்கு அல்ல, எல்லாம் என் பிள்ளைக்கு அல்ல. கர்த்தருக்கு அதுல பங்கு இருக்கு. சத்தமா சொல்லுங்க, கர்த்தருக்கு அதுல பங்கு இருக்கு. நோ பேஸ். கர்த்தருக்கு அதுல பங்கு இருக்கு. அறிக்கை சொல்லுங்க, கர்த்தருக்கு அதுல பங்கு இருக்கு, ஏழைகளுக்கு பங்கு இருக்கு, அதுக்கப்புறம் எனக்கு பங்கு இருக்கு. கையை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க நல்ல கையை தட்டி அல்லேலூயா. சரி, யூதாஸ் இயேசு ஊழியம் செய்த நாட்கள்ல அவர் பிச்சைக்கார ஊழியம் செய்யவில்லை. அவருடைய ஊழியத்திற்கென்று ஒரு கணக்கு பிள்ளையை வைத்திருந்தார். அந்த கணக்கு பிள்ளை பேர் என்னது? எடுங்க பார்க்கலாம். ஏன் அந்த கணக்கு பிள்ளை தோத்து போனாரு? அவர் கணக்கிலே இருந்தார். எடுங்க பார்க்கலாம், அந்த ஆளுடைய கணக்கை பார்ப்போம். மத்தேயு புஸ்தகம் மத்தேயு 26 14 15 16 சீக்கிரம் எடுங்க. மத்தேயு 24 14 15 16. கணக்கு பிள்ளையா நீ இருக்கலாம், ஆனா கணக்கிலே இருக்கக்கூடாது. அதான் மேட்டர். எடுங்க பார்க்கலாம். மத்தேயு 26 14 15 16 வாசிங்க சத்தமா. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியனிடத்துக்கு போய், சத்தமா வாசிங்க, நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். வாசிங்க. அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். தொடர்ந்து வாசிங்க. அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் தேடிக்கொண்டு இருந்தான். 2 கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லலாமே. எப்ப பணம் உங்களை அழிக்கும் என்றால், இயேசுவா 30 வெள்ளிக்காசான்னு வரும்போது 2 கையை உயர்த்துங்க. இப்போ வந்துட்ட மேட்டருக்கு, இயேசுவா வீடா அப்படின்னு வரும்போது நீ டக்குன்னு சொல்லணும்,
பல்லு இல்லை பாரு, சோகம் வட்டியுது அப்படியே வாயெல்லாம். திரும்ப நான் கேட்கிறேன், இயேசுவா வீடா, இயேசுவா காரா? சத்தமா சொல்லுங்க. இயேசுவா இல்ல நகையா? இயேசுவா இல்ல பணமா? இதுதான் மேட்டர். சரி, நீங்க இன்னைக்கு யூதாஸ் காரியத்தை வாழ்றீங்க. எப்படி தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையா இல்ல ஞாயிற்றுக்கிழமை காலையில சம்பளமா? நீங்க யூதாஸ் காரியத்து. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையா இல்ல ஞாயிற்றுக்கிழமை சம்பளம் 700 ரூபாயா? இப்போ சொல்லுங்க. அப்போ வேலைக்கு போனா 30 வெள்ளிக்காசு, அவ்வளவுதான். இயேசுவை காட்டி கொடுக்க அவர் சொல்றாரு, முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட தேவனிடத்தில் அன்பு கூறுவாயகன்னு அழகா சொல்றாரு. இப்ப ஞாயிற்றுக்கிழமை பாஸ் கூப்பிடுறாரு, வந்துருப்பா 200 ரூபா தந்துறேன்னு சொல்லி, சரி பாஸ் வந்துறேன்னு சொல்லி போயிடுற. நீ இயேசுவை காட்டி கொடுக்க நீ ஒரு யூதாஸ். ஹலோ, நிறைய பேர் ஏதோ ஹை ஃபீலிங்ல பறந்துட்டு இருக்கானுங்க. அப்படியே நம்ம ஏதோ வாழ்க்கையில திரைச்சு தொங்கிட்டு இருக்கோம். நீ இயேசுவை காட்டி கொடுக்க. ஆண்டவர் தந்த நல்ல சொகுசு மெத்தையா காலையில ரெஸ்ட் எடுக்க இல்ல ஆராதனையா? சொல்லுங்க. அந்த 30 வெள்ளிக்காசு உங்க வாழ்க்கையில இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல 30 வெள்ளிக்காசு இருக்கு. உங்க வீட்டுல இன்னைக்கு 30 வெள்ளிக்காசு இருக்குது. இருக்கு உங்க வீட்டுல. ஆண்டவர் தந்த மகிமைய நல்ல சொகுசு மெத்த காலை 9 மணிக்கு படுத்துட்டு அப்படியே யோசிக்க வேண்டியது, சர்ச்சுக்கு போனமா வேணுமா? ஞாபகம் வைத்துக்கொள், 30 வெள்ளிக்காசு மீது நீ படுத்துக் கொண்டு இருக்கிறாய். என்ன எல்லாம் மாறு முழுக்கிங்க? எங்க வீட்டில் 30 வெள்ளிக்காசு இருக்கா? இருக்கு. உன் பெட்ரூம்குள்ள இருக்கு. சபையின் தேவைகள் வரும்போது வீட்டில் இருக்கிற பணம் பத்திரமா இருக்கா? வீட்டில் நீ இதை 30 வெள்ளிக்காசை வச்சிருக்கிற. உனக்கு இயேசுவை காட்டிலும் நீ சேர்த்து வைத்திருக்க பணமும் லைஃப்ல பெருசா தெரியுது. டேம் ஷுவர், ஓப்பன் டாக்டரின், வெளிப்படையான சத்தியம். நீ நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான்லாம் எங்க ஆண்டவரை காட்டி கொடுத்தேன். என்ன பாக்கிங்க எல்லாரும்? உங்க வீட்டில் 30 வெள்ளிக்காசு இருக்கு பிரதர். இயேசுவா இல்ல உன் கையில் இருக்க பணமான வரும்போது, when you going to save your money, you are having the 30 shekels of Judas. இது ஒரு பயங்கர ஆழமான சத்தியம். Today there are many Judas in churches. இயேசுவா பணமா? வெரி சிம்பிளா முடிவெடுக்கீங்க. பணம், வேலை, எங்களுடைய சேவிங்ஸ். நீ நல்லா இருப்பதற்கு உன் வாழ்க்கையில இயேசுவா பணமானா, you should decide wisely. இயேசு கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. என்கிட்ட ஒரு தம்பி சொன்னார், பாஸ்டர் எனக்கு ஃபாரின்ல நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் பாஸ்டர், ஆனா நான் தூத்துக்குடியில வெறும் ஒரு 18,000க்கு நான் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஆனா நான் போகாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம், நான் UAE துபாய்லாம் போயிட்டேன்னா ஆராதனை இருக்காது பாஸ்டர். அவன் வாழ்க்கையில 30 வெள்ளிக்காசு இல்ல. சரி, இயேசு எந்த அளவுல அவர் ஊழியம் செஞ்சார் அப்படின்னா வாசிங்க பார்க்கலாம். இயேசுடைய பொருளாதாரம், இயேசுடைய பொருளாதாரம் ஆபிரகாம் ஈசாக்கெல்லாம் பேசல, இயேசுவின் பொருளாதாரம் எந்த அளவுக்கு உயர்ந்திருந்தது வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 17 24 27, லூக்கா 20 25, மத்தேயு 14 27 முதல் 27. சத்தமா வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 14 27 முதல் 27. இயேசு கிறிஸ்துடைய பொருளாதாரம், அவருடைய ஊழியத்தின் ஆசீர்வாதம் எந்த மட்டுமாய் உயர்த்தப்பட்டிருந்தது வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 17 24 முதல் 27 வாசிங்க பார்க்கலாம். உடனே இயேசு அவரோட பேசி, மத்தேயு 17 24 முதல் 27, மத்தேயு 17 24 முதல் 27 வாசிங்க பார்க்கலாம். ஆம், அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரி பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, உங்கள் போதகரை காணிக்க மட்டும் வாங்குறாரே, என்ன செலுத்துறது இல்லையா? ஆமா, நாங்களும் கட்ட மாட்டோம், கெட்ட விடுறவனையும் கெட்ட விட மாட்டோம். அடுத்து வாசிங்க. என்னமா வாசிங்க. அவர் வீட்டிற்குள் வந்தபோது, வாசிங்க. பேசுறதுக்கு முன்னே இயேசு அவரை நோக்கி, சீமோனே
உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்துல அந்நியர்களிடத்துல யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார்கள். சீக்கிரம் வாசிங்க. அதற்கு பேதுரு அந்நியரிடத்தில் இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியது இல்லையே. தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். ஆகினும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு என்னவா முதலாவது அகப்படுகிற மீனின் வாயிலிருந்து திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து. சரி, அது என்ன எனக்காகவும் உனக்காகவும் என்ன அர்த்தம்? 12 பேர் ஊழியம் செஞ்சாங்க, 12 பேரும் காணிக்க வாங்கியிருக்காங்க. அதுக்கு தான் ஒரு ட்ரெஷரரை போட்டு, எப்பா ஒருத்தன் பணத்தை சமாளிக்கிறது கஷ்டம், 12 பேரையும் சேர்த்து. 12 பேரும் கிராமங்களுக்கு போறாங்க, 12 பேரும் மக்களை பார்க்கறாங்க, 12 பேரும் பேய்களை விரட்டுறாங்க. ஆமென். சோ ஊழியத்துக்கு கொடுப்பதும் வேத பிரமாணம் தான், ஊழியக்காரர்கள் வாங்குவதும் தேவ பிரமாணம் தான். அது யாருக்காக கட்டி? எனக்காகவும். கெட்டாம 2 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க யாரு? இயேசுவும் பேதுரு. இவங்க 2 பேர் என்ன நினைப்புல இருந்தாங்கன்னு தெரியல. பட் எனிவே அந்த சொல்லி கடைசி நேரத்தில் கெட்டி முடிக்கிறாங்க. எடுங்க பார்க்கலாம். லூக்கா 20:25 வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 20. அதான் சொல்றேன், வருகிற பணம் எல்லாம் உங்களுடையதல்ல, அது கர்த்தர்ல ஒரு பங்கு இருக்கு, ஏழைகளுக்கு ஒரு பங்கு இருக்கு, அரசாங்கத்துல ஒரு பங்கு இருக்குது. வருகிறதெல்லாம் வீட்டுக்குள்ள போக கூடாது. அடுத்து வாசிங்க. அப்பதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையது ராயனுக்கோ தேவனுடையது தேவனுக்கோ செலுத்த வேண்டும். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்றவங்க சத்தமா கையை தட்டி ஒரு அல்லேலூயா நல்ல சத்தமா சொல்லலாமே. ஹலோ பிரதர்ஸ், பொருளாதார வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை சொல்றேன். இன்கம் டாக்ஸ் எல்லாம் மறைக்காதீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஐடி கட்டுறவங்களா இருந்தீங்கன்னா கள்ளக்கணக்கு காமிக்காத. வாட் எவர் இட் இஸ், 30,000 50,000 60,000 70,000 அதுவும் தேவ பிரமாணம் தான். அதெல்லாம் நமக்கு கை வந்த கலை. ஸோ அதுவும் பிளெஸிங்ஸ்ல ஒரு பங்குங்க. கர்த்தருக்கு கொடுப்பது, ஏழைகளுக்கு கொடுப்பது, அரசாங்கத்துக்கு கொடுப்பது. இந்த இடத்துல 2 வரி பணத்தை பற்றி பேசப்படுது. இந்த இடத்துல தேவ ஆலயத்துக்கென்று அவர்கள் கொடுக்க வேண்டிய ஒரு பங்கு இந்த இடத்துல இருக்கு. தேவ ஆலயத்துக்கு கொடுக்க வேண்டிய பங்கு எப்படின்னா, யாத்திராகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வாசிங்க பார்க்கலாம். இந்த இடத்துல 2 வரிகளை பத்தி பேசப்படுது. ஒண்ணு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொடுக்க வேண்டிய பங்கு. இயேசு என்னதான் ஊழியம் செஞ்சாலோ, யாத்திராகமம் 30 13 முதல் 16 அவர் இது தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுக்க வேண்டிய ஒரு வரி, ஒரு பங்கு அதுல காணப்படுகிறது. வாசிங்க யாத்திராகமம் 30 13 முதல் 16 வாசிங்க பார்க்கலாம். எண்ணப்படுகிறவரின் தொகையிலே சேருகிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படியே அரை சேக்கல் கொடுக்க வேண்டும். ஒரு சேக்கலுக்கு 20 கேரா, கர்த்தருக்கு செலுத்தப்படுவது அரை சேக்கல். தொடர்ந்து வாசிங்க. 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட ஒவ்வொருவரும் அதை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். வாசிங்க, நல்ல சத்தமா வாசிங்க. உங்கள் ஆத்துமாக்களுக்கு பாவ நிவர்த்தி பண்ணும்படிக்கு நீங்கள் கர்த்தருக்கு காணிக்க செலுத்தும் போது ஐஸ்வர்யவான் அரை சேக்கலுக்கு அதிகமாக கொடுக்கவும் வேண்டாம், தரித்திரன் குறைவாகவும் கொடுக்கவும் வேண்டாம். நீ தரித்திரமா இருக்க, அதனால கம்மியா கொடுக்கலாம் கர்த்தர் சொல்லல. உன் தரித்திரம் மாறும்படியாக கர்த்தருக்கு நிறைவாக கொடு. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை. நான் ஆண்டவருக்கு 100 ரூபா தானே கொடுக்குறேன், ஆண்டவருக்கு 10 ரூபா கொடுக்கறத கனப்படுத்தி கொடு. கர்த்தருக்கு கொடுக்குறோம், நான் 500 ரூபா கொடுக்குறேன், எனக்கு 5000 ரூபா வந்திருக்கு, அது 500 ரூபா ஸ்ட்ராங்கா கொடுக்குறேன். கான்பிடென்டா கொடு, கான்பிடென்டா கொடு. அந்த பிரதர் 20,000 ரூபா கொடுக்க கொடுத்துட்டு போட்டோம், அவருக்கு 2 லட்சம் ரூபா 20,000 கொடுக்க, நீ ஒரு 30 ரூபா கொடுக்குறியா கொடு, கர்த்தருக்கு சந்தோஷமா கான்பிடென்டா கொடு. பீ இன் கான்பிடென்ட் கிவர். நான் 30 ரூபா கொடுத்த கர்த்தரை ஆசீர்வதிக்க மாட்டார், நான் 10 ரூபா தான் கொடுக்கிற கர்த்தரை ஆசீர்வதிக்க மாட்டார், 5 ரூபா தான், அப்படிலாம் கிடையாது. வேதத்துல சொல்லப்படுகிறது, நீ தரித்திரனா இருக்கிறதுனால நீ அதிகமாகவும் கொடுக்க வேண்டாம், குறைச்சலாகவும் கொடுக்க வேண்டாம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடு, கான்பிடென்ட்டா கொடு. ஆத்துமாக்களுக்கு பாவ நிவர்த்தி பண்ணும்படியாக
தொடர்ந்து வசனத்தை வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. கொடுக்க வேண்டாம். அந்த பாவ நிவர்த்தி பணத்தை இஸ்ரவேல் புத்திரர் கையில வாங்கி அதை ஆசரிப்பு கூடாரத்தின் திருப்பணிக்கு கொடுப்பாயா. சத்தம் வாசிங்க. அது கர்த்தருடைய சந்நிதியிலே உங்கள் ஆத்து மக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு நாம் கர்த்தருக்கு கொடுப்பது கர்த்தருடைய சமூகத்துல ஞாபக குறியாக கர்த்தர் வைக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க நல்ல சத்தமா நல்லா கவனிங்க. நான் இந்த மெசேஜை கொடுக்கனா சர்ச்சில் ஒரு ப்ராஜெக்டும் கிடையாது. இப்போ இது சில பேர்லாம் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாலே அதுக்கு ஒரு பிரசங்கத்தை எடுப்பாங்க பாஸ்டர். இன்னைக்கு சர்ச்சில் ஒரு ப்ராஜெக்டும் கிடையாது, ஒன்றும் இல்லை, ஃப்ரீயா இருக்கும். ஆமென். உங்கள்கிட்ட இருந்து எனக்கு வேணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு இல்லை. ஆனா நீங்க இதை செஞ்சாதான் தரித்திரங்கள் என்ன பண்ணும், மாறும். இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான பொருளாதார வாழ்க்கை வேணும்னா ஒரு தீர்மானம் எடுங்க. இயேசு சொல்லுகிறார். இயேசுட்ட வந்து அந்த வரி வசூலிக்கிறவங்க எதுக்காக கேட்காங்கன்னா for the temple of Godக்கு கேட்காங்க. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா it's called தர்க்க DRCHAMA தர்க்கமா அப்படிங்கிற ஒரு டாக்ஸ். இது இஸ்ரவேல் இன்னும் இருக்கு. it's called தர்க்கமா டாக்ஸ். இந்த இடத்துல சொல்லப்பட்ட வரி தேவாலயத்துக்கு கொடுக்க வேண்டிய பங்கு. 20 வயசுக்கு மேல ஒரு ஆம்பளை இருந்தானா அவன் கொடுத்துதான் ஆகணும். இயேசு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லல. இப்ப பேதுரு முதல்ல போய் துணியில போட்டு என்ன பண்ணு, மீனை பிடிச்சி கொடு. 20 வயசுக்கு மேல ஒருத்தர் சம்பாத்தியம் பண்ணானா தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்பது பிரமாணம். அதை இயேசு செய்து காமித்தார். நான் செய்யறேன்ப்பா, கண்டிப்பா செய்யணும். இயேசு நிறைய பேர் ஊழியக்காரங்களை கிவிங் ஹார்ட் கிடையாது. நீங்க நிறைய ஊழியக்காரங்களை பார்க்க they don't have the giving heart. இயேசு அழகா செஞ்சு காமிக்கிறார். அவர் கொடுத்து காமிக்கிறார், தேவாலயத்துக்கு கொடுத்து காமிக்கிறார். ஆல்மோஸ்ட் அந்த தேவாலயத்துக்கு மேல நிறைய விமர்சனங்களை வைக்கிறார். பரிசேயர் மேல 1000 விஷயங்களை வைக்கிறார். அவன் என்னமாவே இருந்துட்டு போட்டுமே, கர்த்தருக்கு கொடுக்கிறத நான் கொடுக்கிறேன். ஆமென். இன்னைக்கு நம்ம 1000 கதையை விடுறோம். ஆண்டவருக்கு கொடுன்னு சொன்னா பாஸ்டருக்கு இல்லையா, பரிசேயர் கண்டமான கிழிச்சு துப்பிட்டு திரக்கமா டாக்ஸ் அவர் பே பண்றார். பிகாஸ் ஐ எம் நாட் கிவிங் ஃபார் த பாரிசஸ் அண்ட் த பாரிசஸ். ஆமென். நான் பரிசேயர்க்கோ சதுசேயர்க்கோ கொடுக்கல. ஒருவேளை அவர்கள் தான் இதை வாங்கலாம், அந்த ஆசாரியர்கள் தான் இதை கையில் எடுக்கலாம். ஆனால் வேத பிரமாணம் ஆசாரியின் கையில் கொடுக்கப்பட்டது, அது கர்த்தருக்கே கொடுக்கப்பட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? இந்த நாலேஜ் நமக்கு வேணும். ஆமென் சொல்ல மாட்டீங்க போலே. சொல்லுங்க சத்தமா அல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா அல்லேலூயா. ஆபிரகாம் வாழ்க்கையில கொடுத்து என்னெல்லாம் வாங்கினா? ஆதியாகமம் 18:1 முதல் 15. ஆதியாகமத்துக்கு பதிலாக ஆபிரகாம் எழுதி வச்சிருக்கேன். ஆதியாகமம் 18:1 முதல் 15. சீக்கிரம் எடுங்க மக்கள், சீக்கிரம் எடுங்க. வாசிங்க. இப்ப சீக்கிரம் போடுப்பா. ஆதியாகமம் 18:1 முதல் 15. சீக்கிரம் போடுப்பா, சீக்கிரம் போடு, வாசிங்க. பின்னும் கர்த்தர் மம்ரோவின் சமபூமியில அவனுக்கு தரிசனமான அவன் பகலின் உஷ்ண வேளையில கூடார வாசலே உட்கார்ந்து இருந்து, இவருக்கு என்னையா வேலை, வெயில் நேரத்துல எவனாவது வீட்டு வாசல உட்காருவீங்களா? ஆனா இந்த வயசானவருக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கா. அந்த வயசானவர் உஷ்ண வேளையில வீட்டு வாசல கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்காரு. வாசிங்க பார்க்கலாம், சத்தமா வாசிங்க. என்னவா? தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ சத்தமா வாசிங்க. 3 புருஷர் அவனுக்கு எதிரே வருகிறார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து, வாசிங்க, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததா, நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். வாசிங்க. கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி சாய்த்து கொண்டு கொஞ்சம் இளைப்பாருங்க அப்படின்னு சொல்றான். அடுத்து நீங்கள் உங்கள் இருதயங்களை கொஞ்சம் அப்பமோ, வாசிங்க, கொஞ்சம் அப்பமோ கொண்டுக்கிறேன், அப்புறம் நீங்கள் உங்களை வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இவ்வளவு வரைக்கும் வந்தீர்கள் என்றார். அதற்கு அவர்கள் நீ சொன்னபடி செய் என்றார்கள். தொடர்ந்து வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராள் எடுத்துக்க போய் நீ சீக்கிரமாய் எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றார். நல்லா கொடுங்க. கர்த்தருக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டா பொண்டாட்டிட்ட போய் நான் அப்பம் சுடவா வேண்டாமா, மாவு எடுக்கிறியா வேண்டாமான்னு கேட்க கூடாது. அப்பத்தை எடு, அப்பத்தை சுடு, அப்பத்தை கொடுக்கிறோம். ஆபிரகாமை போல ஜாதிகளுக்கு தகப்பனாக்குங்க. ஈசாக்கு கேட்டார், போய் பொண்டாட்டியே இந்த குழந்தை உன் வயிற்றில் தான் பிறந்தது, இது ஈசாக்கு எனக்கு கொடுக்கலாமா? அப்படிலாம் கேட்கல, கொடுக்கிறோம்.
என்ன கையை தட்டி ஒரு ஆமையின காணும்? இந்த கொடுக்கறதுலாம் உட்கார்ந்து யோசிக்க கூடாது. கொடுக்குறோம். அப்பத்தை சுடு. சத்தமா வாசிங்க. அப்பத்தை சுடு. வாசிங்க. ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல, சத்தமா வாசிங்க, நல்ல ஒரு இளம் கன்றை எடுத்து பிடித்து வேலைக்காரன் கையில கொடுத்தான். அவன் சீக்கிரத்தில் சமைத்தான். வாசிங்க. நான் கேட்க, ஏங்க அப்பத்தை கொண்டு வந்தான், இறைச்சியை கொண்டு வந்தான், கொடுத்துட்டு போக வேண்டியதானே? இது என்னங்க வெண்ணெய். அடுத்து வாசிங்க. பால் சமைத்த கன்றையும் எடுத்துட்டு வந்து அவர்களுக்கு முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் என்னை நல்லா கவனிங்க. இப்ப அடுத்த வசனத்துக்கு ரெடியாரு. அவர்கள் புசித்தார்கள். 3 தடவை சத்தமா சொல்லுங்க. அவர்கள், நல்ல சத்தமா சொல்லுங்க. அவர்கள் புசித்தார்கள். நல்ல சத்தமா சொல்லுங்க. மேல இருக்கவங்களா, அவர்கள் புசித்தார்கள். நல்ல சத்தமா சொல்லுங்க. அவர்கள் நல்லா புசிச்சாங்க. அடுத்த வசனம் ஸ்டார்டிங்க பாருங்க. நம்மள தான் சொல்லுவோம், சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவோம், சூப்பரா இருந்துச்சு சொல்லுவோம். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள். அடுத்த வசனம், ஆபிரகாம் அவள் எங்கே? கூடாரத்தில் இருக்கிறாள் என்றார். அடுத்து வாசிங்க. அப்பொழுது அவர் உற்பவ காலகட்டத்தில், எங்க ஈசாக்கு ஜபத்துல வந்த பிள்ளை கிடையாது. ஈசாக்கு ஜபத்துல பிறந்தவன் கிடையாது, கொடுத்து பிறந்தவன். என்ன பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஈசாக்கு ஜபத்துல வந்தவன் கிடையாது, கொடுத்து வந்தவன். அதான் சொல்றேன், ஆண்டவர் அநீதி உள்ளவர். உன் வீட்டில் ஆண்டவர் ஒரு சோர் பருக்கு எடுத்து அவர் சாப்பிட்டார்னா உனக்கு நன்மையை கொடுப்பார். அவர்கள் சாப்பிட்டு புசித்தார்கள். அடுத்த உடனே அவங்க கேட்கிறாங்க, உன் மனைவியாகிய சாராள். எத்தனை பேருக்கு ஒரு நல்ல வெளிப்பாடு? ஈசாக்கு ஜபத்துல பிறந்தவங்க கிடையாது. பக்கத்துல பார்த்து சத்தமா சொல்லுங்க, ஈசாக்கு ஜபத்துல பிறந்தவன் கிடையாது, கொடுத்து பிறந்தவன். நான் கேட்கிறேன், சரி ஆபிரகாம் கொடுத்தது பெருசாவா கொடுத்தான்? ஒரு வேளை சாப்பாடு. இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில கொடுக்கும் மனப்பான்மையை வழங்கன்னு அதானா சொல்றேன். நீ கோடிகளில் கொடுக்க வேண்டாம், லட்சங்களை கொடுக்க வேண்டாம், ஆனால் கொடுக்கிறத தொடர்ந்து தேவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கையை தட்டி ஒரு அலையிலையா சொல்லாமே. 50 ரூபாயோ 5 ரூபாயோ கொடுத்துக்கிட்டே இரு. நிறைய பேருக்கு ஒரு எண்ணம், 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் 10,000 ரூபாய் கொடுத்தேன், கருத்து நினைச்சிட்டே இருக்க நினைக்கிறாரு. கீப் ஆன் தட் ப்ராசஸ். உன்னால எவ்வளவு முடியுமோ கொடுத்துக்கிட்டே இரு. சாப்பிட்ட உடனே அவங்க கேட்கிற காரியம், மனைவியாகிய சாராள் சாப்பாடுக்கு அவங்க கொடுத்த ஆசீர்வாதம். உற்பவ காலகட்டத்தில் நான் உன்னிடத்துல வருவேன். உன் மனைவியாகிய சாராள் ஒரு குமாரனோட. எவ்வளவு ஆச்சரியம் பார்த்தீங்களா? கொடுக்குறான், கொடுத்த உடனே அவங்க ஆசீர்வதிக்காங்க. தியோஃபனி, God coming in the form of angels. இந்த இடத்துல வந்தது தேவன், கர்த்தருடைய தூதனானவர். தியோஃபனி, கடவுள் ஏஞ்சல் ரூபத்தில் வருகிறார். இன்னைக்கு உங்க வீட்டுக்கெல்லாம் பாஸ்டர் வாராருன்னா, ஆண்டவருடைய பிரசனத்தை சுமக்கிற ஊழியக்காரங்க உங்க வீட்டுக்குள்ள வாராங்க, உட்கார்றாங்கனாலே அது உங்களுக்கு பிளெஸ்ஸிங் உங்க லைஃப்ல. அது இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்கள தைரியமா பேச முடியல. சில ஊழியக்காரங்க வந்துட்டு போன சண்டை வந்துடுது, பிஸ்னஸ் கவுந்துருது, வீட்டை வித்துடுறாங்க. கடவுள்காரன் கூட இல்லை. ஸோ நீங்கள் ஆண்டவரை நேராலாம் பார்க்க முடியாது. கர்த்தர் கொடுத்த ஊழியக்காரங்க, கர்த்தருடைய அபிஷேகத்தை சுமக்கிறவங்க, நீங்கள் கொடுக்கறது எல்லாமே இந்த மைண்ட் செட்டில் தான் கொடுக்கணும். நான்லாம் காணிக்கைகளை விதைக்கும் போது கர்த்தர் இவரை அழைச்சிருக்கார், கர்த்தர் இவரை தெரிந்தெடுத்திருக்கிறார், கர்த்தருடைய அபிஷேகம் அவர் மேலே இருக்கு, கர்த்தரை பிரதிபலிக்கிறார். He is just what is it? He is just in the கடவுள்த்துவத்தின் பரிமாணம் ஊழியக்காரங்க மூலமா பூமியில வெளிப்படுது. நான் அதை தான் பார்க்குறேன். ஆண்டவரே அவரை பார்க்கல, நீங்க அவர் மேல வச்சிருக்கிற அனாயிண்டிங்கை நான் பார்க்குறேன். விசுவாசிகளுக்குள்ள அந்த மனநலம் வேணும். அவர் என்ன பண்றாரு, அவர் என்ன சாப்பிட்றாரு, அவர் எங்க தூங்குறாரு, அவர் என்ன காலையில கோல்கேட் பேஸ்ட் போடுறாரு, அவர் என்ன காலையில் சட்டை போடுறாருன்னு பார்க்கல.
ஆபிரகாம் அந்த 3 பேரை ஏத்துக்கிட்டதுக்கு ஒரே விஷயம், they are in the form of angels. தேவத்துவத்தை பிரதிபலிக்கிறாங்க, ஏத்துக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய கருத்து கணிப்பு என்னன்னா, நம்ம கஷ்டப்பட்டவங்களுக்கு ஊழியக்காரங்களுக்கு செய்யணும், கஷ்டப்பட்ட சபைக்கு செய்யணும், தேவையுள்ள சபைக்கு செய்யணும். அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் தேவை இருக்க தான் செய்யும். தேவை இருக்குன்னு செய்யக்கூடாது. நான் கர்த்தருக்குன்னு செய்கிறேன், இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார், இந்த இடத்துல தேவ பிரசனம் இருக்கு, நான் கர்த்தருக்காக கொடுக்குறேன். கொடுத்து பிள்ளைய வாங்கினவன் ஆபிரகாம். நீங்க நான் சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில நிறைய கர்த்தருக்கு கொடுத்துருக்கீங்கல்ல, இந்த கடைசி ஜபத்தில் நான் ஜெபம் பண்ண போறேன். நீங்க கொடுத்தது எல்லாத்திற்கும் நிறைவாக ஒரு சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போய் இன்னைக்கு அனுப்ப போகிறார். கரங்களை தட்டி ஆமென் சொல்றவங்க சத்தம் அல்லேலூயா சொல்லலாமே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், இல்லைன்னு சொல்லாதீங்க. ஆமென். நல்ல சத்தமா சொல்லுங்க, இல்லைன்னு பேசாதீங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க, இல்லைன்னு பேசாதீங்க. இருக்குன்னு சொல்ல ஆரம்பிங்க. கொடுப்பேன்னு சொல்லுங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க, கொடுப்பேன்னு சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் ஒரு கொடுக்கிற மனுஷன், நான் ஒரு கொடுக்கிற மனுஷி. மேல இருக்கவங்க சத்தமா சொல்லுங்க, நான் ஒரு கொடுக்கிற மனுஷி. தேவனுக்குன்னு கொடுக்கிறவ, ஏழைகளுக்கு கொடுக்கிறவ, அரசாங்கத்துக்கு கொடுக்கிறவ, நிறைவாய் கர்த்தரை ஆசீர்வதிப்பார்.